மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பாமகவின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அனைவராலையும் கவனம் ஈர்க்கப்பட்டுச்சு. அது என்னன்னா, போன தேர்தலில் திமுக அறிவிச்ச 505 வாக்குறுதிகள்ல 66 வாக்குறுதிகள், அதாவது மொத்த விழுக்காட்டுல 13% தான் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாரு. தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுக்கிறது முக்கியம் இல்லை, அதை 5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல செஞ்சு முடிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கவனம் இருக்குது. மகளிர் நலனுக்கான குலவிளக்கு திட்டம். சமூகத்துல பொருளாதார சமநிலையை உருவாக்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் 2000 குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும். தற்போதுள்ள மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை தொடர்ந்து நகர பேருந்துகள்ல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். அம்மா இல்லம் திட்டத்தின் மூலமா கிராமப்புறங்கள்ல சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். நகர பகுதிகளில் அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 5 லட்சம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். இந்த மாதிரி 5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல செஞ்சு முடிக்கிற மாதிரி திட்டத்தை வாக்குறுதிகளா கொடுக்கணும்.